மேரேஜ் அப்போ எவ்ரிபடி வாஸ் எமோஷனல். நான் வந்து பெருசா ஒரு என்னோட இமோஷன்ஸ் அப்படி வெளியே காட்டிக்க மாட்டேன். இப்போதான் நான் வந்து லைக் சின்னதா வந்து பார்த்தேன், டப்புன்னு கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது லைக் Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம். வணக்கம். போன வாட்டி ஒரு இது போட்டு விட்டீங்க. ஃபிளாஷ்பேக். ஹலோ ஹலோ தங்கமே இந்த வாட்டி மாளவிகா கால் பண்ணி வேணா பிராங்க் பண்ணலாம். நம்ம பண்ணலாமா? சும்மா ட்ரை பண்ணுவோம். ஈவன் தனுஷ் சார் டைரக்ட் பண்ணும்போது கூட 20 வயசு பையன் டைரக்ட் பண்ணுறதை விட எனர்ஜெட்டிக்காக இருப்பார். நான் ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ராங்காக பயந்து தான் போனேன். ஏன்னா அண்ட் ஆல்சோ பிரபுதேவா சார் கோரியோகிராஃப் பண்ணாருன்னு சொன்னீங்க. ஸோ அந்த பாட்டே வந்து அவ்வளோ மேசிவான ஒரு ஷூட்டாக இருந்தது இல்லையா? ஸோ ஒரு வாரம் வந்து என்னால் நடக்கவே முடியல. அண்ட் எஸ், இப்போ உங்களுக்கு கல்யாணம் அடுத்த அந்த அப்டேட் தான் எல்லாரும் வெயிட். ஓகே, எங்களுக்காக ஒரு பிக்கப் லைன் ஏதாச்சும்? பிக்கப்பே பண்ணாமல் இருக்கிறது தான் லைனு. நீங்கள் நல்லா அவர் கல்யாணம் பண்ணிடுவாரு, அவர் நல்லா ஜாலியாக இருப்பார். ஆனால் இப்போ சொல்ல வேண்டியது மட்டும் இப்படி. அண்ட் அம்மா டான்ஸ் ஆடி இருந்தாங்க. எங்களுக்கு ஆக்சுவலா பயங்கரமா இருந்தது. எஸ், ஆஃப் கோர்ஸ். அது திடீர்னு திரும்ப வந்து அந்த பிளாட்ஃபார்ம் எங்களுக்குலாம் அது வந்து பார்க்க முடியும். எனக்குமே அது சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ஏன்னா இன்ட்ரோவர்ட் ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட்? இன்ட்ரோவர்ட். நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருந்தனால ஏதாவது மிஸ் அவுட் பண்ணிருக்கீங்களா? சீரியஸான விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். லைக் பார்க்கும்போது ஆனால் கான்டினென்டல் இட்டாலியன் தான் சாப்பிடுவாரு காளிதாஸ். எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் பிரியாணி இல்லாமல் ஒரு வாழ்க்கையே இல்லை. இந்த நல்லி பீஸை வந்து அப்படி பிளேட்டில் டக்குன்னு 3 வாட்டி தட்டணும். Hi guys, it's Barney here from Little Talks. We have a beautiful Thangam with us, Kalidas அவர்கள். வணக்கம். வணக்கம். போன வாட்டி ஒரு இது போட்டு விட்டீங்க. ஃபிளாஷ்பேக். ஹலோ தங்கமே ரெக்கார்ட்ல இருக்கு. ஆமா, ஃபோன் கால் இன்டர்வியூ நம்ம பண்ணது வந்து வைரல் ஆயிடுச்சு. தாரணி என்ன சொன்னாங்க அதை பார்த்துட்டு? அவங்க வந்து கேட்டாங்க, என்ன இன்டர்வியூனா முன்னாடி சொல்ல மாட்டியா ஃபோன் பண்ணது? பட் அதான் நிறைய பேர் அது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வைஃப்ஸ்லாம் வச்சு நான் கால் பண்ணா யாருமே தங்கமேன்னு சொல்ல மாட்டாங்களேடா அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஸோ எஸ், வி ஆர் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் பீங் அ பார்ட் ஆஃப் ராயன் அப்படின்னு சொல்லும் போது. ஸோ ஆன் த ஹோல் பார்க்கும்போது செல்வா சார் இருக்காரு. அந்த ஃப்ரேமே இட் வாஸ் அமேசிங். ஒரு ஃபேமிலியாக ஒரு குடும்பமாக இருக்கிறத பார்க்கும்போதே செல்வா சார், எஸ்.ஜே. சூர்யா சார், தனுஷ் சார், ஸோ இவங்களோட அந்த ஃப்ரேமில் இருக்க அந்த சேலஞ்சஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி வாண்ட் டு நோ ஃபர்ஸ்ட். மெயினாக எனக்கு வந்து அது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா தனுஷ் சார், எஸ்.ஜே. சூர்யா சார், பிரகாஷ் ராஜ் சார், எவ்ரி ஒன், let it be செல்வா சார் ஆர் பிரபுதேவா மாஸ்டர் தான் கோரியோ பண்ணாரு. ஆமாம், ஏஆர் ரஹ்மான். இதுக்கு மேலே என்னங்க? அஃப்கோர்ஸ் தட்ஸ் அ கிரேட் ப்ராஜெக்டில் நம்ம லூப்பன் ஆகிறது, தட்ஸ் அ கிரேட் திங். அண்ட் ஆல்சோ பிரபுதேவா சார் கோரியோகிராஃப் பண்ணாருன்னு சொன்னீங்க. ஸோ அந்த பாட்டே வந்து அவ்வளோ மேசிவான ஒரு ஷூட்டாக இருந்தது இல்லையா? ஸோ அதை பற்றி. ஐயோ, அது வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வாரம் வந்து என்னால் நடக்கவே முடியல. பெண்டு நிமித்திட்டாடா போட்டு. பட் அகெயின் லைக் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது எவ்வளோ தூரம் ஒரு அவ்வளோ பெரிய எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஒரு இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் எனக்கு சொல்லுவேன். ஸோ ஹீ இஸ் டேக்கிங் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட் டு புட் இன் டு ஹிஸ் ஒர்க். அப்போ அதுலேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஈவன் தனுஷ் சார் டைரக்ட் பண்ணும்போது கூட அவர் வந்து ஒரு 20 வயசு பையன் டைரக்ட் பண்ணுறதை விட எனர்ஜெட்டிக்காக இருப்பார். அதுதான் ஐ திங்க் இஸ் சக்ஸஸ். எஸ், அஃப்கோர்ஸ். அண்ட் அதை பற்றி தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். தனுஷ் சார் ஆஸ் ஆக்டர் நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஆஸ் எ டேரக்டர் நம்ம நேரில் அதை விட்னஸ் பண்ணும்போது ஹவாஸ் இட், எப்படி வந்து அந்த ஆக்டர் கிட்டேருந்து அந்த ஆக்டிங்கை வாங்கினாரு அப்படின்னு? ரொம்ப ஈஸியாக வாங்கிடுவார். நான் ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ராங்காக பயந்து தான் போனேன். ஏன்னா தனுஷ் சார், இப்போ சார் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர். இப்போது சார் வந்து அட்லீஸ்ட் வந்து அவர் நடிக்கிறதோட ஒரு 50% எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் நம்ம காசு பண்ணும்போது. ஸோ அதாவது நம்ம பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் போனேன். பட் போனோடனே அவர் ரொம்ப நம்மளை ஹீல் மேக் அஸ் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் அவருக்கு தெரியும் எந்த விஷயம் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த வேலை வாங்க முடியும் அப்படிங்கிறது. அவர் ஐ திங்க் மோர் தென் தனுஷ் சார் இஸ் அன் ஆக்டர்,
தனுஷ் சார் டேரக்டர் தான் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் ரசிச்சு பார்த்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இப்படிலாம் க்யூட்டாக இமிட்டேட் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியும். ஒரு சீன் எங்களுக்கு அதாவது பிடிஎஸ்ல நடந்தது, அவர் எப்படி வேலை வாங்கினாரு அப்படின்னு ஒரு க்யூட் இமிட்டேஷன் மாதிரி. சார் மாதிரி தெரியலையே, சார் மாதிரி வராது. பட் அவர் ரொம்ப லைக் ஹி வாஸ் வெரி ஸ்வீட் டு ஆல் ஆஃப் அஸ். லைக் நாங்கள் வந்து புது ஆக்டர்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் அவர் அந்த அதுக்கான ரெஸ்பெக்ட், அதாவது அவர் இப்போது ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட்டை மதித்து லைக் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அந்த மாதிரி தான் அவர் பண்ணுவார். ஸோ இட் வாஸ் அமேசிங் டு ஒர்க் வித் ஹிம் as a director and as a co-actor. எஸ் அஃப்கோர்ஸ் எஸ். அண்ட் ஆல்சோ இப்போ பீப்புள் வந்து அண்டர்ரேட்டட் ஆக்டர் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. காளிதாஸ் அவர்கள் பயங்கரமா நடிக்கிறாரு, பட் ஆனால் யாருமே இன்னும் அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணல. ஏன் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தான். நோட்டீஸ் பண்ணுங்க. ஸோ ஹவு டு see the term underrated அப்படின்ற விஷயம் தான் தெரியல. ஐ மீன் இதெல்லாம் நான் ரொம்ப பார்க்க மாட்டேன். அதாவது நான் பண்ணுற ஒர்க்கை அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த அண்டர்ரேட்டட் ஓவர்ரேட்டட்லாம் எல்லாமே வந்து போகும். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பண்ண ஒர்க் வந்து இன்னொரு ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறமும் பேசப்படுதா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஓகே, தட்ஸ் ரியலி கிரேட். இந்த வாட்டி யாருக்காவது கால் பண்ணுவோமா புதுசா? இந்த வாட்டி போன வாட்டி ஃபோன் பண்ணதுக்கு இன்னி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி. இந்த வாட்டி மாளவிகா கால் பண்ணி வேணா பிராங்க் பண்ணலாம் நம்ம. பண்ணலாமா? சும்மா ட்ரை பண்ணுவோம். ரிங்கே போல. ரிங்கி போகுது. ஓ, ரிங்கிங் வரலையா? காலிங்லே இருக்கா? ரிங்கே போல. ஓ நோ. மாளவிகா அவர்களை எவ்வளோ மிஸ் பண்றீங்க. அப்படி கத்தி அவ்வளோ பயமுறுத்துறது. ஸோ அதனால அது நிறையவே நடக்கும். ஸோ ஹவு மச் யூ மிஸ் மாளவிகா கூஃபிங் அரவுண்ட் அப்படின்ற விஷயம்? ரொம்ப மிஸ் பண்றேன். அண்ட் இப்போ கூட ஏதாவது நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது டப்புன்னு அவங்க கிட்ட ஏதாவது சொல்லலான்னு திரும்பி பார்க்கும்போது லைக் she'll be like you'll realize like she's not there. ஆனா இப்போ என்ன நல்ல விஷயம்னா ஒரு ஃபோன் பண்ணா. ஆமா, இப்போ டெக்னாலஜி ஹஸ் grown that way. ஸோ அதனால அண்ட் எஸ் இப்போ உங்களுக்கு கல்யாணம் அடுத்த அந்த அப்டேட் தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு எப்போ நடக்க போகுது, எந்த தீம்ல நடக்க போகுது காளிதாஸ் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃபேன்ஸ் இன்னும் அந்த மாதிரி ஏதாவது பரப்பிட்டு இருக்காங்க, மெசேஜஸ்லாம் போட்டு திட்டிட்டு இருக்காங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் they are very sweet. ஓ, தட்ஸ் வெரி வெரி கியூட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த கல்யாணத்துல இன்னொரு விஷயம் பார்த்ததுக்கு எல்லாருமே ஏன்னா ஃபேமிலியாவே ஒரு வெரி அட்டாச். இதுல வரா மாதிரி அந்த ஃபேமிலி அப்படின்ற விஷயத்துக்கு காளிதாஸ் அவர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சாக்குள்ள ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி. மேரேஜ் அப்போ எவ்ரிபடி வாஸ் எமோஷனல். நான் வந்து பெருசா ஒரு என்னோட இமோஷன்ஸ் அப்படி வெளியே காட்டிக்க மாட்டேன். அப்படி இருக்கிற ஒரு பர்சன் நான் என்னோட கண்ட்ரோல் மீறியே வந்து லைக் அவளை வந்து இப்போதான் நான் வந்து லைக் சின்னதாக வந்து பார்த்தேன். டப்புன்னு கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது லைக் ரியாலிட்டி ஸ்ட்ரக் மீ அண்ட் those are tears of happiness. வேற ஒன்றும் இல்லை. அண்ட் அம்மா டான்ஸ் ஆடி இருந்தாங்க. எங்களுக்கு ஆக்சுவலாக பயங்கரமா இருந்தது. கிளாசிக்கல் டான்ஸ். எஸ் ஆஃப் கோர்ஸ். அது திடீர்னு திரும்ப வந்து அந்த பிளாட்ஃபார்ம் எங்களுக்குலாம் அது வந்து பார்க்க முடியும். எனக்குமே அது சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ஏன்னா அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க நான் ஒரு பெர்ஃபார்ம் பண்ண போறேன், பட் என்னன்னு எதுவுமே எங்ககிட்ட சொல்ல. ஸோ அங்கே தான் நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். Okay, that's really nice. Yes, இவ்வளோ நேரம் நல்லா பேசியாச்சு. ஒரு குட்டி செக்மெண்ட் எப்படி நம்ம ரெண்டு பேர் செக்மெண்ட் இல்லைன்னா ஆமா அது இல்லாம முடியாது. ஆமா, ஸோ அதனால வந்து திஸ் ஆர் தட் தான் ரொம்ப ஈஸி. பிளேலிஸ்ட் ஆர் பாட்காஸ்ட்? பாட்காஸ்ட். யூஸ்வலாக கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஷூஸ் ஆர் ஸ்லிப்பர்ஸ்? ஸ்லிப்பர்ஸ். கம்ஃபர்ட் ஓவர் எனிதிங். ஓகே, குக்கீஸ் ஆர் சிப்ஸ்? குக்கீஸ். டயட்லாம் இல்ல அப்ப நீங்க சிப்ஸ் மட்டும் அப்படியே பெரிய டயட் இல்ல எதுமே எல்லாம் ஒண்ணுதான் அப்படி நினைச்சேன் நானு. சரி, உங்க ஜிம் ட்ரெய்னர்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்ல, வாழ்க்கைங்கிறது ஒண்ணுதான், பிடிச்சது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. அடரரா தத்துவமா போயிட்டு இருக்கே. டெக்ஸ்ட் ஆர் கால்? டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் எப்படி கியூட்டா மெசேजेस பிக்கப் லைன்ஸ்லாம் போடுறது? இல்ல வர்க் விஷயமா வந்தா கூட டெக்ஸ்ட் தான். இல்ல இருந்தாலும் டெக்ஸ்ட் அதிகமா பண்ணும்போது ஓகே, எங்களுக்காக ஒரு பிக்கப் லைன் ஏதாச்சும் கியூட்? பிக்கப்பே பண்ணாம இருக்கிறது தான் லைன். நீங்க நல்லா அவரை கல்யாணம் பண்ணிடுவாரு, அவர் நல்லா ஜாலியா இருப்பாரு, ஆனா இப்ப சொல்ல வேண்டியது மட்டும் இப்படி. ஓகே. சிங்கிங் ஆர் டான்சிங்? சிங்கிங் சுத்தமா வராது. டான்சிங்னா ஓரளவுக்கு சொல்லி கொடுத்தா வரும். சொல்ல அதான் வெண்ட நிமித்திராரே பிரபுதேவா மாஸ்டர். அதுக்கப்புறம் எங்க அடி வாங்கினாலும் ஒரு நான் இனிமே யார் வேணா வாங்கடா ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சிங்கிங் ஏன் சார் வராது? நல்லா வருமே உங்களுக்கு, நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாரும் கேள்வி மட்டும்தான் படுறாங்க, எங்க உண்மையாவே எங்க சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. எங்களுக்காக ஒரு பாட்டு பாடலாம்ல இந்த இன்டர்வியூல? நம்ம வந்து வந்தா நான் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பேன். இங்க உங்க எதுக்கு உட்காந்து ஒரு ஆக்டரா பேசிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்றீங்க. சிங்கரே ஆயிருப்பேன், நான் பிளேபேக் சிங்கரே இருப்பேன். வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராம்?
இன்ஸ்டாகிராம். ஓகே, இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்து க்யூட்டான ஒரு மெசேஜோ இல்லை உங்களை பற்றி அந்த மீமோ ட்ராலோ பார்த்து என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று? மீம் ட்ரோல்லாம் பெருசாக அந்த மாதிரி வந்ததில்ல. பட் நம்ம போன வாட்டி அந்த பண்ண காலே வந்து நிறைய பேர் கண்டென்ட்டாக எடுத்து போட்டிருந்தாங்க. தேங்க்ஸ் டு மீ. தேங்க்யூ. இருக்கட்டும். ஓகே, டூ மச் ஸ்லீப் ஆர் லெஸ் ஸ்லீப்? டூ மச் தான் எப்போவுமே. ஐயோ, எனக்கு தூக்கம் இல்லைன்னா என்னால் ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. ஓகே, மினிமம் 8 to 9 hours தூக்கம் இல்லைன்னா முடியாது. எப்படி சார் மேனேஜ் பண்ணுறீங்க? யூ ஹேவ் ஷூட்ஸ், ஃபேமிலி டைமும் மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லை, எப்படி இருந்தாலும் நான் அட்லீஸ்ட் 8 hours தூங்கிடுவேன். ஓகே, தூக்கம் தான் ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா. இந்த பிளான்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டு தூங்குறது அந்த மாதிரி அதுதான் அதிகமா நடக்கும். ஆஹா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் திட்ட மாட்டாங்களா அதுக்கு? அவங்களுக்கு தெரியாது நான் தூங்கிட்டு இருக்கேன், நான் வேற மீட்டிங்ல இருப்பேன்னு சொல்லிடுறேன். ஓகே, மூவி டேட் ஆர் டின்னர் டேட்? டின்னர் டேட். வை டின்னர் டேட்? கேண்டில் லைட்லாம் வச்சு மூவினா நம்ம வீட்ல கூட பாத்துக்கலாம். ஓகே, காட் இட். இன்ட்ரோவர்ட் ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட்? இன்ட்ரோவர்ட். ஓரளவுக்கு இன்ட்ரோவர்ட். ஓகே, தெரிஞ்ச சர்க்கிள் கிட்ட எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி. ஓகே, இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சென்சர் பண்ணி பேசணும், ஃபில்டர் இருக்கும். ஆமா, பட் அது உள்ள அந்த சர்க்கிள் போது நம்ம ஃப்ரீயா பேசணும். எஸ், ஆஃப் கோர்ஸ். நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருந்தனால ஏதாவது மிஸ் அவுட் பண்ணிருக்கீங்களா? இப்போ திடீர்னு கடைக்கு போகும்போது முடிய வெட்டும் போது சொல்ல முடியாம? இல்ல, அதை விட சீரியஸான விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். லைக் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மூவிஸ். ஓகே, ஸோ அது கரெக்டான இப்போ நம்ம சொல்லுவோம்ல கம்யூனிகேஷன் ஆர் லைக் ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து பிளான் பண்ணி ஒரு அந்த மாதிரி இல்லாதனால நிறைய. So you have regrets like? Regrets இல்ல, இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்திருக்கலாம். இல்ல இப்ப யாராவது போய் டைரக்டா போய் அப்ரோச் பண்ற அந்த தைரியம் எல்லாம் நமக்கு இல்ல. பட் பில்டிங் கான்டாக்ட்ஸ் அப்படி நெட்வொர்க் அப்படின்ற விஷயம் வந்து கரெக்ட் வேர்ட். எஸ், நெட்வொர்க்கிங். ஆமா. ஓகே, you will build up that soon. ஆல்ரெடி நீங்க அதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டீ ஆர் காஃபி பர்சன்? காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போதைக்கு காஃபி நிப்பாட்டி இருக்கேன், ஏன்னா நான் ரொம்ப கேஃபீன் அடிக்ஷன், அதனால ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஓகே, ஜிம் ஆர் யோகா? ஜிம்னா ரொம்ப பிடிக்கும். ஐயோ, ஆல் தி டைம்ல நான் நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம். ஆனா ஆல் தி டைம்ல ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டி. ஆமாங்க, ஒரு நான் அப்படி சொல்றது லைக் யூ ஆர் வெரி கான்ட்ரிபியூட்டட் டு ஜிம் அப்படின்ற விஷயம். அப்பாவும் அந்த மாதிரி தான் இல்லையா? அப்பா ஒரு நாள் வந்தா 2 நாள் வர மாட்டாரு. சொல்றேன் ஜெயராஜ் சார், உங்களை நான் பாக்கும்போது கிஃப்ட்ங்க, அவரு பெருசா வொர்க் அவுட் பண்ணனால நல்லா தான் இருக்கு. அவரோட பிசிக்கே ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து இஸ் மெயின்டெய்னிங் இட் வெரி வெல். நம்மளுக்கெல்லாம் அப்படி இல்ல, ஒரு நாள் வொர்க் அவுட் பண்ணனால தெரிஞ்சிரும். பட் அந்த அடிக்ஷன் எந்த அளவுக்கு உங்களை அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிம் அப்படின்ற விஷயம்? அது வந்து சும்மா எல்லாரும் சொல்றாங்க ஜிம்முக்கு போங்க, இட்ஸ் மோர் தென் பீயிங் ஃபிசிக்கல். இட்ஸ் இங்கே தான் வந்து அது ரெடி பண்ணுது. ஸோ நம்மளுக்கு என்ன வரி, லைக் எனி சேட்னஸ், திஸ் திங், அன்னைக்கு அந்த ஒர்க் அவுட் முடிச்சோடனே வில் ஃபீல் ஃப்ரெஷ். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், மிஸ் பண்ண மாட்டேன். ஓகே, அண்ட் ஹவு டு பவுன்ஸ் பேக் ஃப்ரம் த மென்டல் இல்னஸ் ஆர் பிரேக் டவுன் எனிதிங்? ஏன்னா ஹியூமன்ஸ்னாலே இருக்கும், பட் வெளியேந்து பார்க்கும்போது ஆக்டர்ஸ்க்கு வந்து லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல் இருக்கு, அவங்களுக்கு இது டிப்ரெஷனே வராத மாதிரி தான் they will talk about us. பட் how do you bounce back? What are that? இல்லை, நான் இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டே நான் எடுத்துப்பேன். லைஃப்பில் நம்மளுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, இது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வரதான் செய்யும். அப்படியே தூக்கி போட்டு அடுத்த போயிட்டே இருக்கணும், தொடச்சி போட்டு அப்படின்னு. ஓகே, ஆக்டிங் as a cop or acting as a villain? வில்லன் பண்ணியிருக்கேன், காப்பும் பண்ணியிருக்கேன். பட் காப் பண்ணதில்ல, காப் யூனிஃபார்ம் போட்டு காப். ஆமா, ஸோ மஃப்டியில் இருந்ததுனால யூ ஹேவ் டு ட்ரை தட் அப்படின்றீங்க. ஓகே, லாங் ஹேர் ஆர் ஷார்ட் ஹேர்? ஷார்ட் ஹேர் தான் பிடிக்கும், ஆனால் லாங் ஹேர் தான் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, எஸ். ஸோ லாஸ்ட்டாக வந்து பிரியாணி ஒரு பீட்சா? இது என்னங்க இது, பீட்சாவா? நீங்க பார்க்கும்போது அப்படியே பயங்கரமா கான்டினென்டல் தான் நான் சாப்பிடுவேன். பார்க்கும்போது ஆனால் கான்டினென்டல் இட்டாலியன் தான் சாப்பிடுவாரு காளிதாஸ். எனக்கு பிடிக்கும், பட் ஆனால் பிரியாணி இல்லாமல் ஒரு வாழ்க்கையே இல்லை. ஆஹா, அதுவும் அந்த மட்டன் நல்லி பிரியாணி ஒன்று. அதனால சார் இங்கே இருக்கவங்க எல்லாம் அப்படியே உங்க மேலே கடுப்பில் இருக்காங்க நினைக்கிறேன். அந்த நல்லி பீஸை வந்து அப்படி பிளேட்டில் டக்குன்னு 3 வாட்டி தட்டணும். அப்போ உள்ளே இருக்கிறது அதுக்கப்புறம் அப்படின்னு குடிச்சா கரெக்டாக இருக்கும். ரைட்டு, நான் இன்னும் சாப்பிடல சார், அப்படியே டெம்ப்ட் ஆகுது அது அப்படி சொல்லும் போது. அதுதான் நான் சொன்னேன், இதுக்கப்புறம் எல்லாரும் ஃபோன் எடுத்து அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த மார்க்கெட்டிங் நல்லா பண்றாரு. ராயனுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு இதை நீங்க சாப்பிடுறீங்க. எப்படி ஜூலை 26 படம் வருது, ஃபுல் ஸ்ட்ரெச்ல அவரே முடிச்சிட்டாரு கரெக்ட்டா, இல்லனா பின்னாடில இருந்து ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்றதுனால. இல்ல, நீங்க ஜூலை 26 படம் பார்த்துட்டு கூட நீங்க பிரியாணி சாப்பிடலாம்.
படம் பார்த்து முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிடலாம் இல்லை சில தேட்டரில் பிரியாணி கொடுக்குறாங்க அது கூட நீங்கள் ஃபுட் கவுண்டரில் போய் வாங்கி கூட நீங்கள் சாப்பிடுங்க. எப்படியோ ஒன்று படத்தை பார்த்துருங்க, படத்தை மட்டும் பார்த்துருங்க, என்னையும் பார்த்துருங்க. அண்ட் ஆல்சோ வி விஷ் யூ வெரி வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து உங்கள் க்ரோத் வி கேன் சி. தங்கம் அப்படின்ற ஒரு கேரக்டர் எவ்வளோ மனசில் பதிஞ்சுதோ, என்னென்ன கேரக்டர்ஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே மக்கள் அவ்வளோ விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராயன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும். ஸோ வி விஷ் யூ டு க்ரோ மோர். தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் மாதிரி கண்டிப்பாக ராயனுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். படத்தை பாருங்கள், யூ வில் டெஃபினெட்லி லைக் த மூவி.